ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தேவையான ஃப்ரீயான ட்ரேடிங் கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ யாருக்காவது ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு கற்றுக்கணும், அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதில் வர்ற ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவும் பின்னாடி வந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்டட். அதே நேரத்தில் நம்மளுடைய கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் கான்செப்டும் ட்ரேடிங் கான்செப்டும் சொல்லி தரதுனால போரிங்கா இருக்கிற சைக்காலஜிக்கல் கான்செப்டை ஸ்கிப் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ட்ரேடிங் கான்செப்ட் புரியாம போயிடும். ஸோ அதனால எல்லா சாப்டரையும் பாருங்க. ஓகே, இந்த ஒரு சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி ஆஃப் காமன் மேன் டுவர்ட்ஸ் த மார்க்கெட், பங்குச்சந்தையை பத்தின சாமானிய மனிதனுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்டா நீண்ட நாட்களுக்கு நீங்க பங்குச்சந்தையில இருந்தாதான் பங்குச்சந்தையுடைய போக்கை பார்த்துக்கிட்டு உங்களால சம்பாதிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு நான் பங்குச்சந்தையோட நியூஸை படிக்கிறேன், என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, நான் வந்து முதலீடு பண்றேன் அப்படின்னு இருக்கும் போது இருக்கிற ஹோப்பு அதே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் இருக்கணும். ஸோ பணம் இல்லாத போது ஹோப் வச்சு என்ன பண்றதுன்னா, பணம் இல்லாத போது பங்குச்சந்தையை பத்தி நீங்க கத்துக்கலாம். உங்ககிட்ட பணம் இருக்கும்போது தான் பங்குச்சந்தையில இருப்பேன், பணம் இல்லைன்னா பங்குச்சந்தைக்கே வரமாட்டேன் அப்படின்னா நீங்க சம்பாதிக்க முடியாது. உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ நீங்க பங்குச்சந்தையில இருக்கணும், இருந்தாதான் ஏதாவது கத்துக்க முடியும். ஸோ நீங்க நீண்ட நாட்களுக்கு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 4 காசு சம்பாரிச்சிங்க அப்படின்னா பங்குச்சந்தை மேல ஆர்வம் இருக்கும். அது 2 காசு நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஹோப்பே போயிடும், நம்பிக்கையே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்றாங்க. இப்போ புதுசா ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 100ல ஒரு 95 பேர் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாம்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க நீண்ட காலத்துக்கு பங்குச்சந்தையில இருப்பாங்கன்னா இருக்க முடியாது. காரணம் அவங்க பண்ற சில நஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பங்குச்சந்தையை பத்தின ஒரு புரிதலையும் அண்ட் ஒரு நம்பிக்கை இல்லாம பண்ணிடும். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்னை புரிஞ்சுக்கணும். சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மார்வல் ஸ்டுடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுல 5 படங்கள் ஃபிளாப் ஆகும், 5 படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 5 படங்கள்ல வந்த நஷ்டத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு லாபம் எவ்வளவு வந்திருக்குன்றதை பார்த்துட்டு மீண்டும் அடுத்த ஒரு படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போயிடுவாங்க. ஏன்னா இங்க வந்து எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மக்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த படம் நல்லா ஓடும், பிடிக்காட்டி ஓடாது. இதை அவங்க ஏத்துக்கிட்டு பிசினஸ் பண்றதுனால தான் டே டு டே பார்த்தீங்கன்னா நல்ல கதையை சூஸ் பண்ணி அவங்க போயிட்டே இருக்காங்க. அண்ட் தென் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து கத்துக்கணும். எப்பவுமே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கு. மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற படங்களுடைய லாஸ் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற படங்களுடைய லாபம் இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாபங்கள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அவங்க பார்த்து தான் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா 10 நஷ்டங்கள் வந்தாலும் ஒரு படம் கொடுக்குற லாபத்தை வச்சு அவங்க பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட்ல வந்து வந்துடும். ஸோ இதுல தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா விக்ரம் படத்தை நம்ம எடுத்துக்கலாம். கமலஹாசன் சார் ஃபர்ஸ்ட் இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான படங்களை போட்டு அவருடைய பணத்தை எல்லாமே காலி பண்ணியிருக்காரு. பட் அவருடைய பேலன்ஸ் ஷீட் இன்னைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அதுக்கான காரணம் விக்ரம் படம். விக்ரம் படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அவர் தான் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவர் சினிமா கேரியர்ல பண்ண ஒட்டுமொத்த லாஸ்லயும் பாத்தீங்கன்னா அவர் இந்த ஒரு படத்துல வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்க பண்ற சின்ன சின்ன நஷ்டங்கள் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துரும். ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராஃபிட்ல வந்துடும். ஸோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராமு அண்ட் சோமுவோட கதையில நடக்குதுங்க. இந்த ராமு அண்ட் சோமு பத்தி பார்க்கலாம். சாரி, நம்ம நண்பர் கல்யாண் ஜுவல்லர்ஸை பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் கிளாஸஸ், இதுல வந்து நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ராமு அண்ட் சோமுடைய ஒரு கதை. ராமு அண்ட் சோமு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுமே வரும்போது அவங்க வந்து கன்சிஸ்டண்டா வந்து பங்குச்சந்தையில வந்து இருக்காங்க. ஸோ இதன் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராமு வந்து 5 லட்சத்தை வச்சு பங்குச்சந்தைக்குள்ள வராரு, சோமுவும் 5 லட்சத்தை வச்சுட்டு வராரு. இவனுடைய முதல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லாபம் 20%, ஒருத்தருக்கு நஷ்டம் 10%. செகண்ட் ட்ரேட்லயும் 2 பேரும் ப்ராஃபிட்ல இருக்காங்க. தேர்ட் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா சோமு 10% நஷ்டம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போதே நஷ்டத்துல ஆரம்பிச்சதுனால
ரூபாவா இருந்த சோமுவோடைய கேபிட்டல் 4,25,000 மாறிடுச்சு. ஆனா இந்த பக்கம் 5,75,000 அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இது என்னவா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றத பார்ப்போம். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்போது 7% இருந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் பிக் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வேற, சோமி பிக் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வேற. பட் அவர் வந்து கன்சிஸ்டண்டா இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருந்ததுனால அவருடைய ஏவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்களால எப்படி ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிக் பண்ற எல்லா ஸ்டாக்கும் மேலே போகுன்றது கிடையாது. இவங்க பிக் பண்ற ஸ்டாக்ஸ் கீழேயும் வரும். இப்போ நானே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா ஸ்விங் ட்ரேட்ல ஒரு ஷேர் வந்து 10% லாபம் கொடுக்கணும், நஷ்டம் பண்ணா 3% அப்படின்னு தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ என்னுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:3 அந்த ஸ்டேஜ்ல வந்துருச்சு. அதாவது நான் 3 தடவை 3% நஷ்டம் பண்ணாலும் நான் அடுத்து பண்ற 10% லாபம் எனக்கு இந்த லாஸை வந்து பேர் பண்ணிடும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் ப்ராஃபிட்ல வந்துடுவேன். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டிஸை பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட் வந்து நகருது. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் அப்படிதான். 10 ஸ்மால் கேப்ஸ் இருக்குன்னா 10ல பணத்தை போடுவாங்க. அதுல 7 இல்ல 8 வந்து ஃபிளாப் ஆயிரும். மீதி அந்த 2 வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ எம்ஆர்எஃப் இருக்கு இல்லைங்களா, அதுவே ஸ்மால் கேப் கம்பெனி வச்சுக்கோங்க. இப்போ எம்ஆர்எஃப் மாதிரி நிறைய ஒரு நிறுவனங்களை வந்து பணம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ மற்ற நிறுவனங்களை ஊத்துக்கிட்டாலும் எம்ஆர்எஃபோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,38,000 40,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களால வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்க்க முடியும். இது மாதிரி தான் சினிமா வேலை செய்யுது, இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் வேலை செய்யுது. வியாபாரங்களும் அப்படிதான். ஒரு பொருள்ல 2% கிடைக்கும், இன்னொரு பொருள்ல 6% கிடைக்கும். ஒரு பொருள்ல கிடைக்கிற லாபம் இன்னொருல கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்ல கிடைக்கிற லாபம் அப்படியே கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பங்குல கிடைக்கிற நஷ்டம் அதே மாதிரி இன்னொரு பங்குலையும் கிடைக்கும்னு சொல்லி போக முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா பங்கு சந்தையில உங்களால நீண்ட நாளுக்கு சர்வை பண்ண முடியாது. இங்க நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்க லாஸ் பண்றீங்கன்னு முக்கியம் கிடையாது. எத்தனை வருஷமா ஷேர் மார்க்கெட்ல நீங்க இருக்கீங்க, என்ன கத்துக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை பத்தி பார்த்தோம். அண்ட் தென் மித்ஸை பத்தி பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டுடைய மித்லாம் என்னன்றதை பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா கேம்பிளிங் சொல்றாங்க, இது வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட வேற எங்கேயுமே அதிகமா கிடைச்சிடாதுங்க. இதுல கம்மியான அமௌண்ட்டுக்கு அதிக லாபமும் இருக்கு. நம்மளால வந்து நிறைய பணத்தை குப்பை மாதிரி சேமிக்கவும் முடியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஸோ கேம்லிங்கா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, எங்கிருந்து போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ஆஃப்ல வந்து நீங்க இருக்கீங்க. பட் இது வந்து ஒரு பிசினஸ், ரிப்பீட்டட் பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கான்செப்ட் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட் அந்த ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், பழைய சாப்டர் நீங்க, அதாவது நான் ப்ரீவியஸ் சாப்டர் நீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது புரியும்னா அதனால தான் சொல்றேன். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த்தையும் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்விங் ட்ரேட் மூலமா ஒரு சின்ன ஒரு இன்கமையும் என்னால வந்து ரெகுலர் ஏர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா லாங் டேர்ம்ல காம்பவுண்டிங் வந்து எனக்கு அந்த வெல்த்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நான் பார்க்குறேன். கேம்பிளிங் அப்படின்னா நீங்க 4 தடவை நஷ்டம் பண்ணா உங்களுடைய பணம் போயிடும் அப்படின்ட்டு. எஸ், 4 தடவை தப்பா இன்வெஸ்ட் பண்ணா பணம் நஷ்டம் ஆகும். ஆனா 4 டைம் தப்பா ட்ரேட் பண்ணா பணம் போயிடும். இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரேடர் வேற, இன்வெஸ்டர் வேற. சரிங்களா? ஸோ இதை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய். யாகிதனா